குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 41வது பாடல். நரம்பு தசை தோல் எலும்பு நாற்றத்துக்குள்ளிருந்து வரம்பறிய மாட்டாமல் மயங்கினேன் பூரணமே. வரம்பு அப்படின்னா வாழ்வின் எல்லை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. நரம்பு தசை தோல் ஆகிய துர்நாற்றம் வீசும் பொருளால் ஆன இந்த உடலுக்குள்ளே இருந்தும் இவ்வுலக வாழ்வின் எல்லை அறிந்து கொள்ள இயலாமல் பெரிதும் மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. சிலந்தியிடை நூல் போல் சீவ செந்து குள்ளிருந்த நலந்தனைத்தான் பாராமல் நலன் அழிந்தேன் பூரணமே. சீவ செந்து அப்படின்னா உயிர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. சிலந்தி பூச்சியினுள் அதற்கு வேறான நூலானது இருப்பது போல் இறைவனான நீ உயிர்களுக்குள்ளே இருக்கின்ற தன்மையை ஆராய்ந்து பார்க்காமல் பிறப்பின் தன்மையை யான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 43. குருவாய் பரமாகி குடிலை சக்தி நாத விந்தாம் அருவாய் உருவானது அருகிலேன் பூரணமே. குடிலை அப்படின்னா சக்தி, அருவம் அப்படின்னா உருவமற்றது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. குருவாகியும் பரம்பொருளாகியும் திருவருள் சக்தியாகியும் பரநாத விந்துவாகியும் உருவமற்ற உருவம் ஆகியும் நின்ற நின் உண்மையை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 44. ஒளியாய் கதிர்மதியாய் உள் இருளா அக்கினியாய் வெளியாகி நின்ற வியன் அறியேன் பூரணமே. கதிர் அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், அக்கினி அப்படின்னா நெருப்பு, வியன் அப்படின்னா பெருமை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. நீ அறிவின் ஒளியாகியும் சூரியனாகவும் சந்திரனாகியும் மன இருளாகவும் நெருப்பாகவும் வானமாகவும் இருந்த பெருமையை நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 45. இடையாகி பிங்களையாய் எழுந்த சுழுமுனையாய் உடல் உயிராய் நீ இருந்த உளவறியேன் பூரணமே. உளவு அப்படின்னா உண்மை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. இடைக்கலை பிங்கலை சுழுமுனை நாடியாய் உடலும் உயிருமாய் நீ இருந்த உண்மையை அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 46. மூல வித்தாய் நின்று முளைத்து உடல் தோறும் இருந்து காலன் என அழிக்கும் கணக்கறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, காலன் அப்படின்னா யமன், கணக்கு அப்படின்னா திருவருள் நெறி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான விதையாகவும் உயிர்க்கும் உயிராயிருந்து உயிர்களுடன் முளைத்து அவற்றை நிலைக்க செய்து யமனாகி அவ்வுயிர்களை அழித்து வரும் நின் திருவருள் நெறியை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 47. உள்ளும் புறம்புமா உடலுக்குள் நீ இருந்தது எல்லளவும் நான் அறியாதிருந்தேனே பூரணமே. புறம் அப்படின்னா வெளியே, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. என் உடம்பின் உள்ளேயும் வெளியேயும் நீ இருந்ததை நான் எல்லளவும் அறியாது இருந்தேன், என்னே என் அறிவின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. தாயாகி தந்தையாய் தமர்கிளைஞர் சுற்றமெல்லாம் நீயாகி நின்ற நிலை அறியேன் பூரணமே. தமர் கிளைஞர் சுற்றம் இதெல்லாமே உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. அகத்தும் புறத்தும் இருந்ததே அன்றி என் தாயும் தந்தையும் உறவினரும் நட்பினரும் ஆகிய அனைவருக்கும்
நிற்கும் நீயேயாகி நின்ற நின் திருவருள் நிலையையும் யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 49. விலங்கு புல்லூர் வன அசுரம் விண்ணவர் நீர்சாதி மனு குலங்கள் எழுவகையின் நின்ற குறிப்பறியேன் பூரணமே. புல் அப்படின்னா பறவை, அசுரம் அப்படின்னா நிற்பன, விண்ணவர் அப்படின்னா தேவர், நீர் சாதி அப்படின்னா நீர் வாழ்வன, மனு குலங்கள் அப்படின்னா மனிதர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே விலங்கும் பறவையும் ஊர்வனவும் நிற்பனவும் தேவரும் நீர் வாழ்வனவும் மக்களும் ஆகிய எழுவகைப்பட்ட இனமாகி நிற்கும் நின் திருவருள் குறிப்பை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 50. ஆணாகி பெண்ணாய் அழியாகி வேற்றுருவாய் மானாகி நின்ற வகை அறியேன் பூரணமே. மானாகி அப்படின்னா வேறு உருவமாகி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே நீ ஆண் பெண் அலி இவையல்லாத வேறு உருவமாகி நிற்கின்ற முறைமையையும் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 51வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.